إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல் இறைவனது கருணையும் கோபமும் என்கின்ற தலைப்பில் சில அடிப்படையான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் சீராக இயங்குவதற்கும் அதிலே உள்ள உயிர்கள் சீராக இயங்குவதற்கும் அதிலே உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் அருள்களை அனுபவித்த நிலையில் ஒரே போக்கில் போவதற்கும் அன்றாடம் மனதுக்கு அதை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து தவிர்த்து வாழுவதற்கும் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் எதுவென்று சொன்னால் இறைவனும் கருணை. அதை நாம் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று நாம் சொல்வோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்வோம். இந்த கருணை தான் இந்த உலகம் ஒரு சீரிய போக்கில், ஒரு சிறந்த போக்கில், ஒரு கட்டுக்கோப்பில் போவதற்கான காரணம். ஆங்காங்கே பிரச்சனைகள், சிக்கல்கள், கொலைகள், அநியாயங்கள், அச்சுறுத்தல்கள் என்று நடந்தாலும் உலகம் அதற்கு எதிரான, அதற்கு சார்பான ஆதரவான குரலை கொடுக்கவில்லை. முழு உலகமும் என்ன செய்கிறது? அதற்கு எதிரான குரலை தான் பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் அது இறைவனது ரஹ்மத்தில் இருந்தும் உள்ளது. அதனால்தான் எந்த அநியாயமோ தவறோ பிரச்சனைகளோ இந்த உலகத்தில் நடந்தால் அதற்கு எதிராகத்தான் மக்கள் என்ன செய்கிறார்கள்? கொதித்தெழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இறைவன் நீதியை நிலைநாட்டுகின்ற வண்ணமும் ஒரு நேர்மையை நிலைநாட்டுகின்ற வண்ணமும் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைக்கப்படாமல் இருக்கின்ற நிலையில்தான் இந்த உலகத்தை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? அமைத்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் இறைவனது ரஹ்மத்தை பற்றி எங்களுக்கு சொல்வதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சுருக்கமாக என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், மனித சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்திலே ஜீவராசிகள், உயிரினங்கள் என்று வாழக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் சீராக இயங்குவதற்கும் அவைகள் அனைத்துடைய நலவுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இறைவனுடைய ரஹ்மத். இறைவன் இந்த உலகத்திற்கு நான் இரக்கம் காட்ட மாட்டேன் என்கின்ற ஒரு முடிவிருந்தால், அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு செகண்ட் கூட மனிதன் விரும்பக்கூடிய ஒன்று நடந்திருக்காது. ஒரு செகண்ட் கூட இறைவன் இந்த உலகத்தில் ரஹ்மத்தோடு படைத்திருக்காது விட்டார். இந்த உலகத்திலே ரஹ்மத்தோடு இந்த உலகத்தை படைக்காமல் வெறுமனே தனது கோபப்பகுதி, கோபம் இருக்கிறது இறைவன், அந்த கோபத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து இறைவன் இந்த உலகத்தை படைத்திருந்தான் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு செகண்டை 100ஆக பிரித்து மைக்ரோ செகண்ட் கூட என்ன செய்திருக்க முடியாது. அவன் விரும்புகின்ற ஒன்று இந்த உலகத்தில் நடந்திருக்காது. ஒரு செகண்ட் கூட என்ன செய்திருக்காது? அவன் விரும்புகின்ற ஒன்று நடந்திருக்காது. அவன் ஆசைப்படுகின்ற ஒன்று நடக்காது. அவன் நினைக்கக்கூடிய ஒன்று நடக்காது. எல்லாமே அவனது நினைவுகளுக்கு எதிராகவே இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கும்? நடந்திருக்கும். இப்பொழுதும் நடக்கின்றன. ஆனால் 100ல் ஒரு 10 வீதம், 100ல் ஒரு 10 வீதம் விரும்பாத விஷயங்கள் நடக்கின்றன. சோதனை என்கின்ற ஒன்றுக்காக இறைவன் ஏற்படுத்திய ஒரு பகுதி தான் அது. சோதனை, பலா என்கின்ற ஒரு மனிதனை சோதித்தல் என்கின்ற ஒரு பகுதிக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மைனஸை இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மைனஸை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். விரும்பாதவைகள் நடக்கின்றன. இளமையை விரும்புகிறோம், முதுமையை வெறுக்கிறோம். லாபத்தை விரும்புகிறோம், நஷ்டத்தை வெறுக்கிறோம். வெற்றியை விரும்புகிறோம், தோல்வியை வெறுக்கிறோம். இப்படி என்ன செய்கிறோம்? மைனஸான ஒரு பகுதிகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சில மைனஸ்களில் கூட நல்ல பகுதிகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? என்னை விட்டு தப்பி போனது நல்லது என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்திருக்கிறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ரஹ்மத் என்பது நம்ம நினைக்கின்ற ஒரு குறுகிய வடிவம் அல்ல. இந்த முழு உலகத்தின் நலவான இயக்கத்திற்கும் ரஹ்மத் தான் காரணம். இறைவன் நினைத்திருந்தால் அந்த பகுதி இல்லாமல் வெறும் மைனஸான பகுதிகளை கொண்டு இந்த உலகத்தை படைத்திருக்கலாம். அவனுக்கு யாரும் நிர்பந்திக்கின்றவன் யாரும் இல்லை, அவனை கண்ட்ரோல் பண்ணுகின்றவன் யாரும் இல்லை. அவன் நினைத்திருந்தால் வெறும் மைனஸான பகுதிகளை கொண்டே இந்த உலகத்தை படைத்திருக்கிறான்.
அப்படி இல்லாமல் ஓரளவு மைனஸ்களை இறைவன் இந்த உலகத்தில், மைனஸ் என்று சொல்வது இறைவனது பார்வையில் எல்லாம் பூரணம், மனிதன் விரும்பாத பகுதிகள் என்று ஒரு பகுதியை இறைவன் வைத்திருக்கிறான் சோதனைக்காக, சோதிப்பதற்காக என இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு பகுதி அது, இறைவன் விதித்த ஒரு பகுதி அது. இறைவனிடத்தில் நாம் கேள்வி கேட்க முடியாது அந்த விஷயத்துல. ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, எத்தனையோ பேர் பட்டினியில சாகுறாங்க, சண்டை கொலைகள், இது இல்லாம இறைவன் படைத்திருக்கலாமே. இது ஒரு படைப்பு, படைக்கப்பட்ட ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு கேள்வியாக என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இறைவன் என்ற தத்துவத்தை யார் சரியாக விளங்கினார்களோ அப்படி கேட்கவும் மாட்டார்கள். இறைவன் என்கின்ற கன்செப்டை யார் சரியாக விளங்கினாங்களோ அவங்க அப்படி திருப்பி கேட்கவும் முடியாது. மற்றபடி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே மனிதன் ஆசை வைக்கின்ற அமைப்பிலும் விரும்பக்கூடிய அமைப்பிலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இல்லை என்று சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நாம நாட்டில் இருந்தாலும் கூட நமக்கு நல்லதை எதிர்பார்க்கிறோம், போகின்ற நேரத்தில் கூட நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய நடக்கின்றன. நாம் வெளிநாட்டுக்கு வந்தாலும் கூட நல்லதை எதிர்பார்க்கிறோம், நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய நடக்கின்றன. ஆனா ஷைத்தான் அடிக்கடி மனிதனுக்கு ஞாபகப்படுத்துவது விரும்பாத விஷயங்கள், இப்படி நடந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டு. அதனால வாழ்க்கை ஒரு சோகமான பகுதியாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விரக்தி அடைஞ்சுக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 100% பகுதி இறைவன் எப்படி வச்சுக்கிறான், மனிதன் திருப்திகரமாக நினைக்கக்கூடிய அமைப்பில் இறைவன் வைத்திருக்கிறான். இதை குர்ஆன் எப்படி அழைக்கிறது, ஹதீஸ் எப்படி அழைக்கிறது என்றால் ரஹ்மத் என்று அழைக்கிறது. உலகத்தில் நலவுகள் அனைத்தையும் ரஹ்மத் என்று அழைக்கிறது. வெறுமனே மனிதனுக்கு மட்டுமல்ல, டோட்டல் உலகத்துடைய நலவு ரஹ்மத் என்று என்ன செய்கிறது, அழைக்கிறது. யாருடைய ரஹ்மத்? அதெல்லாம் ரஹ்மத்துல்லா, அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம பிறந்த காலத்திலிருந்து ஒரு 60 வருஷம் வரைக்கும் வாழ வேண்டும் வைங்களேன். இதுல எங்கட நலவுகளை நம்ம கவனம் எடுப்போமா இல்லையா? நமது நலவுகளில் நாம் என்ன செய்வோம், நிறைய கவனம் எடுப்போம். நாம் கவனம் எடுப்பது மட்டுமல்ல எமது நலவுகள், எங்களையும் மேலாக இறைவன் நிறைய எங்களில் கவனம் எடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு மேலாக இறைவன் நிறைய கவனம் எடுக்கிறான். அவைகள் நடக்க எமக்கு விளங்காததுனால் நமக்கு அது புரிந்து கொள்வது இல்லை. அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நம்ம ஒரு வீதியை கடக்க போகிறோம், உதாரணம், இறைவன் கவனம் எடுக்கிற ரஹ்மத், நம்ம புரிந்து கொள்ளாத ஒரு ரஹ்மத் என்பதை நான் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். வீதியை கடக்க போகிறோம், வாகனம் ஒன்று என்ன செய்து வருகிறது, நம்ம என்ன செய்வோம், வலது இடத பார்த்து நிதானமாக மாறுவோம். இது நாம் எடுக்கின்ற கவனம், இது நாம் எடுக்கின்ற கவனம். ஆனால் சில பொழுதுகளில் நீங்களே உணர்ந்திருப்பீர்கள், நம்ம போன போறதான் பார்க்கணும் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யும் வரும். தாண்டிட்டு போகிற டைம்ல தான் பார்க்கணும் என்கின்ற எண்ணம் வரும். அந்த நேரத்தை பார்த்து எந்த வாகனம் என்ன செய்யாது, வராது. அதை நம்ம என்ன செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அந்த இடத்தை தாண்டி போயிடுவோம். இது நாங்கள் உணர்ந்ததுனால, வீதியில் அறவாசி வருகின்ற பொழுது உணர்ந்ததுனால நம்மளுக்கு விளங்கிட்டு நம்ம பார்க்காம போனாலும் கூட ஆபத்து இல்லாம போயிட்ட முடியும். முழு வீதியையும் எத்தனை முறை அப்படி கடந்திருப்போம், முழு வீதியையும் 1000 முறை நம்ம அப்படி என்ன செய்திருப்போம், கடந்திருப்போம். எமக்கு எந்த பாதிப்புகளும் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அது எமது ஞாபகத்திலும் இருக்காது, அது எமது ஞாபகத்திலும் இருக்காது. இப்படி ஒரு ரஹ்மத்தால தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம அது விளங்குவதில்லை. இப்படி ஒரு ரஹ்மத்தால தான் இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்குவதில்லை. எத்தனையோ அதாவது விஷயங்கள் இறைவன் எங்களுக்கு தோதுவாக கொண்டு வந்து வைத்து அருள் செய்திருக்கிறார். நம்ம நினைக்கவே இல்லை, இறைவன் கொண்டு வந்து சேர்ப்போம். அது ரஹ்மத் இறைவனுடைய. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பல செய்திகளை நமது வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம், கண்டுகொண்டே இருக்கிறோம். ஒரு சகோதரர் இந்த கிழக்கு பகுதியில் இஸ்லாத்துக்கு ஒரு சகோதரருடைய சம்பவத்தை ஒரு தாய் ஒருவர் சொன்னார். அப்ப நான் அதை இந்த படிப்பினைக்காக சொல்கிறேன். ரஹ்மத் என்பது இறைவன் எப்படி எங்களை நம்ம உணர்ந்த ரஹ்மத் ஒரு பகுதி, நம்ம உணராம நான் சொன்னது கொண்டு ஒரு பகுதி. ஒரு இந்து சகோதரர் உள்ள ஒரு அறையில் இன்னொரு இந்து சகோதரர், 2 பேர் அந்த ரூம்ல இருக்கிறான். ஒரு நேரத்தில் என்ன செய்து, இவருக்கு கடுமையான ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, வயிற்று வலியோ அல்லது உடல் அசௌகரியமோ ஏற்படுகிறது, கடுமையாக வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், கத்துகிறார். ஆனா பக்கத்தில் உள்ள சகோதரர் என்ன செய்யல, அதை கண்டுகொள்ள. இந்த நாட்டுடைய நிலைமைகள் சில நேரங்கள் அப்படி என்ன செஞ்சிடும், ஆக்கிரும். இதை கண்டுகொள்ளாம அவர் என்ன செஞ்சிட்டார், அசட்டையாக இருந்து விட்டார். ஆனா இவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் பக்கத்து ரூம்ல இருந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அவருக்கு என்ன செய்யல, இது பொறுக்கவில்லை. என்னடா அப்படி சத்தம் கேட்டே ஏன்னு பார்க்கணும்னு சொல்லி 2 சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ரூமை தட்டி கதவை திறந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பார்த்தா ஒரு வருத்தத்தில் இருக்கிறார். அவர் நடக்க கூட என்ன செய்யவில்லை, முடியவில்லை. அவ்வளவு வேதனையில் அவர் என்ன செய்யறார், தடமாறி கண்டிக்கிறார். பக்கத்துல இந்து சகோதரர் கூட ஒரு உதவி செய்யணும். இப்ப நீங்க என்ன நினைச்சு பாருங்கன்னா, இப்படி ஒரு நோய் நம்மளுக்கு வந்தால் நம்ம முதலாவது
இறைவன் பற்றிய சரியான தெளிவு இல்லாட்டி யார முதலாக தவறா நினைப்போம்? இறைவன். என்னடா இப்படி தனியேன கஷ்டப்பட்டு வந்து உழைச்சிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு பார்த்து இறைவன் என்ன செய்யறானே, இப்படி ஒரு வேதனை தருகிறானே என்றுதான் மனிதன் என்ன செய்வான், எதை யோசிப்பான். அப்ப இந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இரண்டு அந்த நபரை தூக்கி கண்டு அப்படியே வெளியே வந்து வாகனம் ஒன்றுல ஏத்துறான். வாகனம் ஒன்றுல ஏத்துற நேரத்துல ஒவ்வொருக்கு பக்கத்துல ஒரு சகோதரருக்கு தும்மல் போயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு, பக்கத்துல உள்ளவர் யர்ஹமுக்குல்லாஹ்ன்றார். மற்றவர் என்ன செஞ்சாரு, யர்ஹமுக்குல்லாஹ்ன்றார். ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டாங்க, வருத்தத்தோடு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்குரிய உரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்ன செஞ்சாச்சு, பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடித்த பின்னால கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், அவரை உரிய அறையில கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த சகோதரருடைய மனசு பல வகையில யோசித்து, என்னோட பக்கத்தில் இருந்தவர் ஒரு இந்து சகோதரர், அவர் என்ன செய்யல, எந்த உதவி இதுக்கு செய்யல. ஓடி வந்து ஹெல்ப் பண்ணவங்க யாரு, முஸ்லிம் சகோதரர்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஒருவர் விட்ட தும்மலுக்கு இன்னொருவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஒருவர்ல ஏற்பட்ட ஒரு தும்மலுக்கு இன்னொரு என்ன செய்யறாரு, என்னமோன்னு சொல்றாரு. அவருக்கு அந்த நேரத்துக்கு அதை என்ன செஞ்சு ஜாயின் ஆயிடுச்சு. அதாவது இது சாதாரண நேரங்கள்ல சொல்லுகிற நேரத்துல பெருசா படாது. இந்த கட்டம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, யாரோ கஷ்டப்படக்குள்ள யாரோ வந்து உதவி செய்யறாங்க. அந்த நேரத்துல ஒருவர் தும்மல் விடுற இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, பதில் சொல்றாருன்னு இந்த கோஆபரேஷன் அவருக்கு என்ன செஞ்சுட்டு, இந்த கனெக்ஷன் கம்யூனிகேஷன் வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு அவர் சொல்றாரு, சுகமாக ஆகின உடனே நீங்க என்ன சொன்னீங்க, அந்த தும்மல் விட்டு டைம் சொன்னீங்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ற, அல்ஹம்துலில்லாஹ்டா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த சகோதரன் எனது இரஹமுக்கல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். அவர் சொல்றாரு கேட்டுட்டு, எனக்கு இப்போ முதலாவது தேவை நான் இஸ்லாத்துக்கு வரேன். எனக்கு முதல் தேவை நான் இப்பொழுதே இஸ்லாத்துக்கு வர வேண்டும். எனக்கு இஸ்லாத்தை சொல்லித்தான், நான் இந்த நிமிஷமே என்ன செய்யணும், இஸ்லாத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த சகோதரர் என்ன செய்கிறார், இஸ்லாத்துல இணைந்து கொள்கிறார். நான் கேட்கிற பெரிய ஒரு பிரச்சாரம் நடக்கல. ரெண்டு அந்த சகோதரர்களும் என்னது, இதற்கென உருவாக்கப்பட்டவர்களும் அல்ல, ஆனால் தாயிகளாக இருந்தார். எப்படி தாயிகள், பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அவர்கள் தாயிகளாக இருந்தார். அதனால ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு இந்து சகோதரருக்கு அவருக்கு நோய் ஏற்படுகிற நேரத்தில் இறைவன் அவனுடைய ரஹ்மத்தை தான் அவனை கொண்டு வந்திருக்கிறான். இறைவன் அந்த இடத்துல எதை கொண்டு வந்திருக்கிறான், அவனுடைய ரஹ்மத்தை. நம்ம நோயை ரஹ்மத்தா பார்க்க மாட்டோம், ஆனா ரஹ்மத்தின் காரணமாக தான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். அந்த நோய் மட்டும் அவருக்கு ஏற்படலைன்னா அந்த சூழல் என்ன செய்ய மாட்டார், அவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார். அப்ப அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், நம்ம கவனம் எடுக்கின்ற நலவுகள் என்பது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். கவனமே எடுக்காமல் ரஹ்மத் என்கின்ற பகுதியால் தான் நமது வாழ்க்கையே போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆபத்துக்களை நாம் தவிர்ப்பதாக நினைக்கிறோம், ஆனால் அதைவிட பல மடங்கான ஆபத்துக்களை இறைவன் வராமல் தவிர்த்திருக்கிறார். ஒரே சிச்சுவேஷன் இரண்டு பேருக்கு வந்திருக்கும், ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார், ஒருவர் என்ன செய்யப்பட மாட்டார், பாதிக்கப்பட மாட்டார். இவரது எந்த திறமையும் அதற்கு காரணமாக இருக்காது. இவரது எந்த திறமையும் என்ன செய்யாது, காரணமாக இருக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், ரஹ்மத் என்பது காபிர் முஸ்லிம் என்பது அல்ல. இந்த உலகத்திலே டோட்டல் உலகம் நலவு என்ற பகுதியை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை அம்சமே ரஹ்மத். எல்லோரும், மிருகங்கள், தாவரங்கள், மனிதர்கள், காதல முஸ்லிம்கள், காபிர்கள் என்று எவர்கள் இறைவனை மறைக்கின்றவர்கள் உட்பட இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் இறைவனுடைய சிபத்துக்கள்ல உண்டு தானே பெயர்கள்ல அர் ரஹ்மான் அர் ரஹீம், இறைவனுடைய பெயர்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது இறைவனது பெயர்களில் உள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரஹ்மத்தை வந்து விளங்கிக் கொள்வதற்கு முடிந்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவன் எனக்கு சொன்னான் என்று சொல்கிறார்கள். யா இபாதி, இறைவன் சொல்லுகிறான், எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா ததாலமு, நான் அநியாயம் செய்வதை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். வேற யார் இறைவனுக்கு ஹராமாக்க? வேற ஒருவனும் என்ன செய்யலாது. யாரு ஹராமா இறைவன் நினைச்சா என்ன செய்வான், அதை செய்வான். வஷம்சி வதுஹாஹ நாங்க ஓதுறோம். அதுல கடைசி என்ன வசனம், ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா, இறைவன் அவர்களுக்கு பெரிய அழிவை கொடுத்தான், அவர்களை அப்படியே என்ன செஞ்சிட்டான், அதாவது செம்மைப்படுத்தி விட்டான், முடிச்சுட்டான், தரைமட்டமாக்கி விட்டான். இதன் முடிவுகளை பற்றி இறைவன் பயப்படுவது கிடையாது. வலா யகாஃபு உக்பாஹா, முடிவுகளை பயப்படுறவன் மனிதன். எவ்வளவு சின்ன ஒரு முடிவு என்ன செய்வான், பயப்படுவான். இறைவன் முடிவுகளை என்ன செய்வதில்லை, பயப்படுவதில்லை. அப்ப ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நானே எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதை உங்களுக்கு மத்தியிலும் நான் ஹராமாக்குகிறேன்.
அநியாயத்தை உங்களுக்கு மத்தியிலும் ஹராமாக்குகிறேன். ஃபலா ததாலமு, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டு இறைவன் சொல்ற பாருங்க, யா இபாதி யா இபாதி, இதில் ஒரு 8-10 இடத்துல வரும். யா இபாதி, எல்லா முஸ்லிம் காவிர் எல்லாரும் அடக்கும், எனது அடியார்களே, குல்லுக்கும் தால், உங்களில் எல்லோரும் வழி தவறியவர்கள் தான். யாரு நேர்வழி நினைக்க வேண்டாம், உங்கள எல்லோருமே வழி தவறியவர்கள் தான். இல்லாமன் ஹதைத்துஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர. அவர் இவரை நீங்க நினைக்க வேண்டாம், நான் எவர்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வழி தவறியவர்கள். ஃபஸ்தஹ்தூனி அஹதிக்கும், என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். ரஹ்மத், என்னிடத்தில் நேர்வழி கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாய், உங்களில் எல்லோரும் பசித்தவர்கள் தான், உணவற்றவர்கள் தான், ஆகாரமற்றவர்கள். யாரு நினைச்சதான எனக்கு உணவிற்கு அவனுக்கு இல்லைன்னு சொல்லி, யாருக்குமே உணவில்லை, உங்கள எவருக்கும் ஆகாரம் கிடையாது. இல்லாமன் அத்அம்துஹு, நான் உணவளித்தவனை தவிர, நான் உணவளித்தவனை தவிர. பகல்ல பணக்காரனாக இருக்கக்கூடியவன் நினைக்கலாம், இரவுக்கு எனக்கு ஏற்பாடு எல்லாம் எனக்கு கையில தான் என்ன செய்து இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இரவுக்கு நான் தான் உணவு தரணும். நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம், விளங்கிட்டா எமக்கு வேண்டிய மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனா இறைவன் என்ன சொல்றான்னா, நான் உணவளித்தவனை தவிர எல்லாரும் பசித்தவர்கள் தான், ஏழை எல்லாரும் தான். உனக்கு அந்த மாலை நேரத்துக்குள்ள உன்னை இறைவன் என்று நினைச்சான்னு சொன்னால் உன்னை ஏழையாக்க முடியும். சுனாமி ஒரு ஆதாரம். 5 நிமிடத்துக்குள்ள என்ன செய்யலாம், ஏழையாக்கி விட முடியும். ஏன், உணவெல்லாம் இருக்க உங்களை ஆரோக்கியமற்றவனாக ஆக்கிவிட இறைவனுக்கு அந்த செகண்ட் போதுமானது. அப்ப நான் உணவளித்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பசித்தவர்கள் தான். அதனால் என்னிடத்தில் உணவு கேளுங்கள், உத்தாய்முக்கும், நான் உணவு தருகிறேன். என்னிடத்தில் உணவு கேளுங்கள், நான் உணவு தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஆரி, உங்களில் எல்லோரும் நிர்வாணிகள், டிரெஸ் இல்லாதவர்கள், யாருக்கும் டிரெஸ் கிடையாது. இல்லாமன் கசௌத்துஹு, நான் டிரெஸ் பண்ணியவர்களை தவிர, நான் டிரெஸ் கொடுத்தவர்களை தவிர, நான் அணிகலன்கள் கொடுத்தவர்களை தவிர. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், என்னிடத்தில் நீங்கள் ஆடைகளை கேளுங்கள், நான் தருகிறேன். என்னிடத்தில் ஆடைகளை கேளுங்கள், நான் தருகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். எனது அடியார்களே, நீங்கள் இரவு பகலாக தவறு செய்கிறீர்கள். வஅனா அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்புவேன், நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்புவேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பாவங்களை மன்னிக்கிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் நீங்கள் லன் தப்லுகு துர்ரி ஃபததுர்ரூனி, எனக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் தீங்கு செய்ய முடியாது. எனக்கு ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னு வைங்களேன், பாதிப்பாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. வலன் தப்லுகு நஃபி ஃபதன்ஃபஊனி, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் தர நினைச்சீங்கன்னு சொன்னா அதுவும் உங்களால் செய்ய முடியாது. எனக்கு தீங்கு செய்ய முடியாது, எனக்கு பாதிப்பையும் உங்களால் என்ன செய்ய முடியாது, எனக்குரிய நலவையும் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற ரஹ்மத்துடைய எல்லை சொல்லி காட்டுறான். யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்தகா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்கள முதலாவது நபர் தொடக்கம் இந்த உலகத்துல கடைசியாவது நபர் வரைக்கும் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இறையச்சம் உள்ளவர்கள் இந்த உலகத்துல உச்சகட்டத்தை இருப்பாங்க. அந்த லெவல்ல நீங்கள மாறிட்டீங்கன்னு வைங்க, முழு உலகமும் இறையச்சத்துடைய உச்சகட்டத்துக்கு மாறிட்டீங்க. ஆரம்ப மனிதன் தொடக்க கடைசி நபர் வரைக்கும் எல்லா ஜின்களும் மனிதர்களும் அந்த இடத்துக்கு வந்து விட்டாலும் மாசாததாலி கஃபி முல்கி ஷையா, ஏன்னா ஆட்சியில் அது எதுவும் கூட்டாது. எனது ஆட்சியில் அது எதையும் கூட்ட போவது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா, எனது ரஹ்மத் உங்களுக்கு தேவை, உங்களோட நலவு எனக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதை எனக்கு என்ன இடத்தில் எந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்கள எல்லோரும் முதல் மனிதன் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் மனித ஜின் எல்லோரும் மிக மோசமானவன் நிலைமையில எல்லாரும் இருந்துட்டீங்கன்னு வைங்க. நீங்க எல்லாரும் அந்த நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டீங்க, மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் மா நகஸத அலிக மின் முல்கி ஷையா, எனது ஆட்சியில் எந்த ஒன்றும் குறைக்கவும் செய்யாது. நீங்க அப்படி மாறுவதனால எனக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது என்று சொல்லிட்டு யா இபாதி, அல்லாஹ் தஆலா சொல்றான், எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானு ஃபீ ஸஈதில் வாஹிதின்,
முழு உலக மக்களும் ஜின்கள் உட்பட மனிதர்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒரே அடியாக நின்று ஃபஸஅலூனி என்னிடத்தில் கேட்டால், தேவைகளை கேட்கிறாங்க, அதைத்தான் இதைத்தான் எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செய்றீங்க கேட்கிறீங்க. ஃபஅதைது குல்ல வாஹிதின் மஸ்அலதஹு, கேட்டவர்கள் எல்லோருக்கும் உடனே நான் முழுவதையும் கொடுத்து விடுகிறேன். அப்படி கொடுத்து விட்டாலும் மா நகஸதாலிக மிம்மா இந்தி, என்னிடத்திலிருந்து எதுவும் குறையாது. டோட்டலா நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க, ஒரே இடத்துல நான் கொடுத்து முடித்து விடுகிறேன், என்னிடத்துல எது, அதாவது ஊசி கடல்ல நுழைக்கப்பட்ட பின்னால் திருப்பி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவு குறையும்? குறையாது. அந்த அளவை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, என்னிடத்துல எதுவும் குறையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா இபாதி, சொல்லிட்டு எனது அடியார்களே, இன்னமா ஹிய அமாலுக்கும், இங்கே நடப்பதெல்லாம் எல்லாம் உங்களது செயல்கள், எல்லாம் உங்களது அமல்கள். உஹ்ஸிஹாலக்கும், நான் எண்ணி வருகிறேன், நான் கணக்கிட்டு வருகிறேன். நீங்க இந்த உலக வாழ்க்கையா தான். இன்னமா ஹிய அமாலுக்கும், இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இன்னமா ஹிய அமாலுக்கும், எல்லாம் உங்களோட அமல்கள், நான் கணக்கிட்டு வருகிறேன். சும்ம ஊஃபீக்கும் இய்யாஹா, மறுமையில் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். அதை என்ன செய்வேன், உங்களுக்கு முழுமையாக அதற்குரிய கூலியை நான் திருப்பி தரப்போகிறேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், நலவை கண்டால் அல்லாஹ்வை புகழட்டும், நலவை கண்டால் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர தாலிக், நலவு அல்லாம வேற எதையாவது கண்டால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும், அவரையே அவர் குறை சொல்லிக் கொள்ளட்டும். எனக்கும் அதுக்கு எனது, நான் அவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை, செய்தது கிடையாது. இது முஸ்லிம்ல 2577வது ஹதீஸ். ஒரு அழகான ஹதீஸ். அருள்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்க அமல்களை செய்யுங்க. அதான் அந்த செய்தி சொல்லு. அருள்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அமல்களை செய்யுங்க. இந்த உலகத்தை யாரும் தனியாக அருள் பெற்றவர்கள் அல்ல, நான் கொடுத்தா தான். இதுல எனது அடியார்களே எனது அடியார்கள் என்று சொல்லி, அதாவது 6, 9, 10 கிட்டத்தட்ட அத்தனை இடத்துல 9, 10 அடுத்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், எனது அடியார்களே எனது அடியார்களே என்று பேசுறான். ஒரு மிகப்பெரிய அருளோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். இந்த செய்தியை நான் ஏன் சொன்னேன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும், எல்லா உயிரினங்களும், எல்லா ஜீவராசிகளும், உலகமே இறைவனது அருளோடு தான் என்ன செய்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் அருளை வைத்துத்தான் இந்த உலகத்துடைய அத்தனை பகுதிகளையும் என்ன செய்யறான், இயக்கிக் கொண்டிருக்கிறான். கோபம் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதை மாத்திரம் வைத்து இந்த உலகத்தை என்ன செய்யல இறைவன் அமைக்கவில்லை. அதாவது கோபத்தால் இந்த உலகத்தை என்ன செய்யல இறைவன், கோபத்தை ஒரு கோபம் தான் எனது சாபத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமி என்ன செஞ்சுக்குது, உருவாகிக்குதுன்னு இறைவன் சொல்லல. இது அடிப்படை, முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உங்களுக்கு எந்த ரஹ்மத்தாக இருந்தாலும் சரி, நீங்க வாழ்க்கையில ஏதாவது நலவு கண்டீங்கன்னா விளங்கிக்குங்க, டோட்டல் உங்களோட முயற்சிக்கு அதில் சம்பந்தம் வைக்காது. முயற்சி ஒரு காரணமாகத்தான் இருக்கும், முயற்சி ஒரு காரணமாகத்தான் இருக்கும். சரி, இப்பொழுது இரண்டாவது கட்டமாக இறைவன் கோபப்படக்கூடியவன், இரக்கமும் காட்டக்கூடியவன். இறைவன் கோபப்படக்கூடியவன், இரக்கமும் காட்டக்கூடியவன். இறைவனது கோபமும் இரக்கமும் சரிசமம் என்றாலும் அடியார்கள் என்ற அடிப்படையில் அது எங்களுக்கு கவலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அப்படித்தானே? நம்ம எதுலையும் கூட எதை விரும்புவோம், இறைவன் அதாவது நம்மளோடு இருக்கக்கூடிய இரக்கம் கொஞ்சம் கூட இருக்கணும், கோபம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் நம்ம விரும்புவோம். ஆனால் நம்ம சமைச்சுக்கலாம், நம்மளுக்கு கீழே உள்ளவங்க, படைத்தவனை பொறுத்த வரைக்கும் படைப்புகளுக்கு அப்பால் பட்டது. அப்போ அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா ஆராஃப் 156வது வசனம், வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, எனது ரஹ்மத் எல்லாவற்றையும் விட விசாலமானது. எனது ரஹ்மத் எல்லாவற்றையும் விட விசாலமானது. கோபத்தை விட, எனது சாபங்களை விட, எல்லாவற்றையும் விட என்ன, எனது ரஹ்மத் விசாலமானது. இறைவன் சொல்றான். அப்படின்னா என்ன, நம்ம இறைவனிடத்தில் நிறைய தைரியமாக ஆசை வைக்கலாம், நிறைய நலவுகளை எதிர்பார்க்கலாம். இறைவன் நிச்சயமாக கோபப்படுவதை விட எங்கள் மீது இரக்கம் தான் என்ன செய்வான், அதிகமாக கொள்வான் என்பது என்னது, ஏதாவது ஒரு விஷயம் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறார் என்றால் அது நாம் செய்கின்ற அநியாயமும் பாவமும் தவறுகளும் தான் அதற்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சு கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா கதல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் தஆலா படைப்புகள் எல்லாம் படைத்து முடிந்த பின்னால், கதப கிதாபன், அல்லாஹ் தஆலா ஒரு எழுத்து எழுதுகிறான், ஒரு விஷயத்தை எழுதி, ஃபஹு ஐந்தஹு ஃபௌக அர்ஷி, அவனது அரசின் மீது அவனிடத்தில் அது இருக்கிறது, அவனது அரசின் மீது அவனிடத்தில் அது இருக்கிறது. அதுல என்ன எழுதினான்னு சொன்னால்,
இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, எனது ரஹ்மத் எனது கோபத்தை முந்திவிட்டது, எனது ரஹ்மத் எனது கோபத்தை முந்திவிட்டது இறைவன் தன்னகத்தை எழுதி கொண்டார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்ப இறைவனுடைய ரஹ்மத் எல்லா கோபம் எல்லா விஷயங்களை விட என்ன மிகைத்திருக்கிறது. இந்த செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது. அப்ப நாம என்ன விளங்கணும், இந்த டோட்டல் உலகத்துடைய ரஹ்மத்தும் இறைவனுடைய கோபத்தை என்ன செய்திருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது. சரி, இந்த ரஹ்மத் இருக்குது, இந்த உலகத்துடைய இந்த ரஹ்மத் எப்படிப்பட்ட இறைவன் இவ்வளவு நம்ம கோபத்தை எல்லாம் மிஞ்சின இந்த ரஹ்மத் என்று சொல்றோமே, அதனுடைய அளவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ், இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கினானே ரஹ்மத், அதை இறைவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் 100 பகுதிகளாக ஆக்கினான். இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கிய ரஹ்மத்தை, அந்த ரஹ்மத்து இருக்குதே கருணை என்ற பகுதி, இதை இறைவன் 100 பகுதிகளாக என்ன செஞ்சான், பிரித்தான். பிரித்து ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்ஆ, 99 தன்னகத்தை வைத்துக் கொண்டான், 99 தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்தி ஜுஸ்அன் வாஹிதா, பூமிக்கு ஒன்றை இறக்கினான், பூமிக்கு ஒன்றை இறக்கினான். ஃபமின் ஸாலிகல் ஜுஸ்இ தராஹமுல் ஹல்க், அந்த ஒன்றிலிருந்து தான் படைப்புகள் ஒன்றோடு ஒன்று இரக்கம் காட்டிக் கொள்கின்றன. அந்த ஒன்றுதான் இந்த உலகத்தில் இரக்கத்துக்கே காரணம். நாங்கள் சொல்றோம், உலகம் ஒன்றோடு ஒன்று கருணை காட்டுவதற்கே காரணமே அந்த ஒன்று. மனிதர்களுக்கு இறைவன் ரஹ்மத்தை கொஞ்சம் கொடுத்தான், அதுல அந்த இறைவன் வழங்கின ரஹ்மத்து வேற. ஆனால் மனிதர்கள் இரக்கம் காட்டுவதற்கு ஒரு பகுதி இறைவன் கொடுத்தான், அந்த 100ல ஒன்று. அதை வைத்துத்தான் படைப்புகள் தனக்கு ஒன்றுக்குள்ள என்ன செய்து இரக்கம் காட்டிக் கொள்கின்றன என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹத்தா தர்ஃபஅல் ஃபரஸு ஹாஃபிரஹா அன் வலதிஹா, குதிரை தன் குட்டி அதுல மேல என்ன செஞ்சிடக்கூடாது, காலை திடீர்னு தூக்குது என்று சொன்னால் அது அந்த ரஹ்மத்தின் காரணமாகத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை விட்டுட்டு மற்ற பிராணிகளை விட்டுட்டு ஏற சொன்னாங்க. கட்டும் வேகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது குதிரை, செகண்ட்ல விரிபட வாய்ப்பு இருக்குது குதிரைக்கு, அது கூட விரிபடாம ஆக்குறதுன்னு சொன்னா அந்த ரஹ்மத் தான். ஒட்டகத்துக்கு நிதானிக்கலாம், மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் நிதானிக்கலாம், மிச்ச செகண்ட்ல வேகமா இருக்கிறது குதிரை. அது கூட தன்னை குட்டையை வெறிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், ரஹ்மத் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அது காலை அப்படி தூக்குதா படாம அந்த ரஹ்மத்தில் ஒரு பகுதி தான், அந்த ரஹ்மத்தில் ஒரு பகுதி தான். நம்ம குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டுகிறோம் என்றால் அந்த ரஹ்மத்தில் ஒரு பகுதி தான். ஆனால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ரஹ்மத்தும் மிருகங்களுக்கு வழங்கப்பட்ட ரஹ்மத்தும் வித்தியாசம். என்ன வித்தியாசம், மனிதர்களுக்கு ரஹ்மத்திலே இறைவன் ஒரு சோதனை வச்சுக்க சரியா பயன்படுத்திக்கிறான், மிருகங்களுக்கு அப்படி இல்லை. ஏன், ஒரு கோழி குஞ்சு ஒரு 9 குஞ்சு கிடைக்குதுன்னு வைங்க, முதலாவது குஞ்சோட ரொம்ப இறக்கமாகவும் 9ஆவதோட கொஞ்சம் கம்மியான இறக்கமாகவும் என்ன செய்யாது இருக்காது. அது சேம், அதோட இறக்கம் என்ன செய்யும், சேமாகத்தான் இருக்கு. குறிப்பிட்ட காலத்துல 3 மாசத்துலயோ 2 மாசத்துல விரட்டி அடிக்கும்டா முதலாவது இவனை அனுப்பிடுவீங்க, வந்தா என்னது நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்யாது. அது என்ன செய்ய, எல்லாத்தையும் வளமையா ஒரே செட்டா என்ன செஞ்சிடும், செய்யற மாதிரி செஞ்சிடும். அவ்வளவுதான் விஷயம். மனிதன் தான் சில நேரத்தில் அதை தவறா பார்ப்பான், எல்லா குஞ்சம் விரட்டி இந்த குஞ்சம் மட்டும் கூட்டிட்டு தெரியுது, இவன் தான் என்ன செய்யறான், தவறாக பார்ப்பானே ஒழிய அது சரி சமனா என்ன செஞ்சிடும், அதை நீங்க சரியா செஞ்சிடும். ஆனா மனிதனுக்கு எப்படி கொடுத்துக்கிறான், அப்படி இல்லை. மனிதனுக்கு எப்படி கொடுத்திருக்கிறான், கூட்டலாம் குறைக்கலாம், எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடாது, நினைச்சா முதலாவது பிள்ளையோட அதிகமாக கடைசியாவது பிள்ளையோட கொஞ்சம் குறைவாக எல்லாம் அவனுக்கு முடியும். மற்றவர்களுக்கு என்ன செய்யாது, முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் இறைவன் என்ன செய்திருக்கிறார், மனிதர்களுக்கு வழங்கிய ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நீங்க என்ன செய்யணும், இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தந்ததனாலதான் இரக்கம் காட்டுகிறோம், மற்ற பகுதியை இறைவன் காண்பித்திருக்கிறார். எப்படி வீட்டிலேயே நமது குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற கட்டங்கள் இருக்குது, நம்மளுக்கு கோபம் வர கட்டங்கள், அதையே இறைவன் எங்களோட வாழ்க்கையில நீடிச்சிருந்தான், ரஹ்மத் என்ற பகுதியை எடுத்திருந்தான். எப்படி இருக்கு நினைத்து பாருங்க, இறைவன் அப்படி என்ன செய்யல, எங்களுக்கு வைக்கல. அந்த மாதிரி வைக்காமல் இரக்கம் என்கின்ற ஒரு பகுதியை தந்திருக்கிறதுனால தான் சொந்தங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் பலர் மனைவிமார்களை குழந்தைகள்லாம் விட்டுட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்காக இங்க என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரஹ்மத்து தான். அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது விசாலமானது என்கின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், இதுல புரிஞ்சு கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சில ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. இதே ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வபிஹா யதஆதஃபுல் வுஹூஷு அலா அவுலாதிஹா,
கொடிய மிருகங்கள் கூட தன் குழந்தைக்கு இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரஹ்மத்தில் இருந்து உள்ளது என்று சொன்னாங்க. கொடிய மிருகங்கள் கூட, அது வந்து உயிரினங்களை பார்த்தாலே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் கூட தனது குட்டியோட என்ன செய்து இந்த இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரஹ்மத்தின் ஒரு பகுதி. இதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய வார்த்தை ஹத்தா இன்ன ஷைத்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க. அதுல சொல்லிட்டு ஃபைதா கான யௌமுல் கியாமா, ஃபைதா கான யௌமுல் கியாமா, மறுமை நாள் ஏற்பட்டு விட்டால் அக்மல அல்லாஹு பிஹாதிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தஆலா இந்த 99 சேர்த்து முழுமையாக்கி விடுவான். இந்த ரஹ்மத்தை என்ன செய்து விடுவான்? முழுமையாக்கி விடுவான். ஹத்தா இன்ன ஷைத்தான லா யததாவலு யظن அன்ன ரஹ்மத்தல்லாஹி சதஸஹு ஃபீ தாலிகல் யௌம், ஷைத்தான் கூட இன்று அத்துமீறி கொண்டிருப்பதெல்லாம் மறுமையில் இறைவனுடைய ரஹ்மத் எனக்கு இதற்கு போதுமாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் தான் என்ன சொல்றாங்க. இறைவனுடைய ரஹ்மத் என்ன செஞ்சிடும்? நாம் படைச்ச காலத்துல இருந்து மறுமை அழிவு வரைக்கும் செய்த அநியாயங்களை இறைவன் ரஹ்மத் என்ன செஞ்சிடும்? இல்லாமல் ஆக்கிறோம் என்கின்ற எண்ணம் தான் ஷைத்தானை இப்படி செய்கிறது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு ஷைத்தான் இறைவனுடைய ரஹ்மத்தை வழங்கி வைத்திருக்கிறான். இவ்வளவு அநியாயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? எனக்கு கணக்கெடுக்காமல் இருந்து விடுவான் எண்ணம் அவனுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் இறைவனுடைய ரஹ்மத் எனது விசாலமானது. ஆனால் ஷைத்தான் என்ன ட்ரை பண்றான்டா, எமக்கு மைனஸான பகுதிகளை தான் என்ன செய்யறான்? காட்ட முயற்சி செய்யறான். ரஹ்மத்தான பகுதிகள் அல்ல. எமக்கு என்னென்ன ரஹ்மத்துகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறன என்பதை காட்டுவதற்கு செய்தான் முயற்சி செய்ய மாட்டான். கவலையான பகுதிகளை தான் என்ன செய்வான்? காட்டுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது ரஹ்மத்தை மக்களுடைய மத்தியில மனதில் பதிவதற்கு பல செய்திகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. பிராக்டிக்கலா கூட சில உதாரணங்களை என்ன செய்திருக்கிறார்கள், காட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை, வழி தவறிய ஒரு குழந்தை வழங்கிட்டார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு எடுக்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுங்கன்றாங்க. தாயை காணாம மிஸ் ஆகிட்டு இந்த குழந்தை எடுங்கன்றார். சில இடத்துல அடிமை பெண்ணுடைய, அதாவது யுத்த கைதியுடைய குழந்தை எல்லாம் வருது. அப்ப உமர்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய் சத்தம் விட்டு கொண்டு தன் குழந்தைய என்னது வலதி வலதின்னு சத்தம் விட்டு கொண்டு புனைய சத்தம் விட்டு கொண்டு வாரா. குழந்தையை கண்டுனா உடனே உமர்லாம் அந்த குழந்தைய மடியிலிருந்து எடுத்து அணைத்து கொண்டு ஒரு மூளைக்கு போய் என்ன செய்யறான், அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் அனைத்து முத்தமிட்டு அந்த தாய் என்ன செய்கிறார், பால் கொடுக்கிறார். சில செய்திகள்ல வருது, அந்த தாய் பால் கொடுப்பதற்காக தன் குழந்தையை தேடின டைம்ல குழந்தை கிடைக்காதனால அங்க என்னென்ன குழந்தையெல்லாம் கிடைக்கும் அந்த குழந்தைகள்லாம் அண்டி என்ன செஞ்சா பால் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த இரக்கத்தின் காரணமாக கடைசியில் இந்த குழந்தையை கண்ட உடனே அணைத்து எடுத்து ஒரு மூலையில போய் இருந்து பால் கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிராக்டிக்கல் அந்த பதிவு எல்லாம் நபித்தோழர் உள்ளத்திலே வறுமை. அதை பார்த்த உடனே அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இவன் தன் குழந்தையை நரகத்துல போடுவாமா, நெருப்புல போடுவாமா? இந்த குழந்தையை இந்த பெண்மணி நெருப்புல போடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் வஹிய தக்தீரு அலா அல்லாஹ் தத்ரஹு, இல்லை இவருக்கு எந்த அளவுக்கு இது வீச முடியும், நெருப்புல போட முடியாமல் இருக்க முடியுமோ அந்த சக்தி இருக்கும் காலமெல்லாம் என்ன செய்ய மாட்டார், அந்த வேலையை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டா என்று சொல்லி சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, இந்த குழந்தைக்கு இந்த தாய் எவ்வளவு இரக்கம் உள்ளவளோ அதை விட பன்மடங்கு தன் அடியார்களோடு இறைவன் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி இருக்குது, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நெருப்புல நெருப்பில ஒருவனை வீசுறான் என்று சொன்னான், அவனை இடுகிறான் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த தாயை விட இந்த தாயை வீசுகின்ற நேரம் எப்போ வரும், அதை விட ஒரு அநியாயம் நம்ம செஞ்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அநியாயம், அந்த மாதிரி ஒரு பாவம் செய்திருந்தால்தான் அது நினைச்சு பாருங்க. எங்களை அதாவது இறைவன் படைத்து எல்லா விதமான சௌகரியம் எங்களுக்கு ஏற்படுத்தி பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்களை தந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம், புறக்கணிச்சு தூக்கி வீசுகிறோம் என்று சொன்னால் குற்றம் யார் மீது உள்ளது, மனிதர்கள் மீது உள்ளது என்று என்ன செய்து தெளிவாக விளங்கு. அப்ப இறைவனுடைய அந்த ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் ரஹ்மத்தை எக்ஸ்ட்ராவா கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்க ஒரு துவா கேட்கறீங்க, நீங்க கேட்ட துவா ஒரு அம்சமாக இருக்கும். ஆனா இறைவன் உங்களை என்ன செய்வான், ரஹ்மத்தால சூழ்ந்து கொள்ளலாம், நிறைய கொடுக்கலாம். அதனாலதான் இறைவன் சில துவாக்களை கபூல் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வான், வேறு வேறு சூழல்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் அதை என்ன செய்வான்,
ஏற்படுத்துவான். பாருங்க இந்த செய்தி சூரா அன்பியா 83 84வது வசனம். அய்யூப், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். அய்யூப் இத்நாதா ரப்பஹு, இந்த அய்யூபை ஞாபகப்படுத்துங்க. அவர் தனது இறைவனை பிரார்த்தித்தார். அன்னி மஸ்ஸனியதுர், யா அல்லாஹ் என்னை ஒரு தீங்கு ஒட்டி இருக்கிறது, நான் பாதிப்படைந்து இருக்கிறேன். வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுகின்றவர்களில் எல்லாம் நீ என்ன இரக்கமுள்ளவன், நீ மிகவும் இரக்கமுள்ளவன். ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் தஆலா சொன்னா அவருக்கு நான் பதில் சொன்னோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரி, அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, அவரிடத்தில் என்ன தீங்கு இருக்கிறதோ அதை நாம் நீக்கினோம், அதை நாம் நீக்கினோம். அது மட்டுமல்ல, வஆதைனாஹு அஹ்லஹு, அவருக்கு அவரது குடும்பத்தை கொடுத்தோம். வமித்லஹும் மஅஹும், அவர்களை போன்று இன்னும் ஒரு மடங்கு என்ன செய்தோம், கொடுத்தோம். ரஹ்மத்தன் மின் இந்தினா, எம்மிடத்திலிருந்து ரஹ்மத்தாக. அல்லாஹ் கேட்டது ஒன்று, நாம் கொடுத்தது இன்னொரு மடங்கு. எதன் காரணமாக? ரஹ்மத்தன் மின் இந்தினா, எம்மிடத்திலிருந்து ரஹ்மத்தாக நாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வதிக்ரா லில் ஆபிதீன், இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு இது படிப்பனையாகட்டும் என்பதற்காகவும். யாரெல்லாம் இறைவனை வணங்குகிறார்களோ, இறைவனது ரஹ்மத் மீது நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும், நாம் எதை கொடுத்தாலும் இன்னொரு மடங்கு கொடுப்போம் என்றால் ஒன்று புரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் நான் ஏன் விரிவாக சுருக்க ஒரு வசனத்தை சொன்னா போதும், விரிவாக நான் ஏன் சொன்னேன் என்றால், அடிப்படையை நம்ம ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துல நீங்க லட்சக்கணக்கு சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, இறைவனுடைய ரஹ்மத் என்பது அதுல ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணும். எவ்வளவு பாதிப்பான பயங்கரமான சம்பவம் நீங்க கேள்விப்பட்டாலும் சரி, இது என்னது கிரிட்டிசைஸ் பண்றது அல்ல. குர்ஆனையும் சுன்னாவும் என்ன சொல்லுதுன்றது நல்லா யோசி. இறைவனை பொறுத்த வரைக்கும் ரஹ்மத்தால் தான் இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறார், அமைத்திருக்கிறார், கருணையால் தான் அமைத்திருக்கிறார். ஏன்னு சொல்றேன்னா, நிறைய செய்திகள், உதாரணமாக சோமாலியா, அதாவது எத்தியோப்பியாவில் பட்டினி சாவு, எத்தியோப்பியாவில் பட்டினி சாவு. அப்ப அங்கெல்லாம் எலும்பும் தோளுமா நீங்க என்ன செய்றீங்க, நிறைய விஷயங்களை பாக்குறீங்க. இப்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டு என்ன, இறைவனது ரஹ்மத் எல்லாம் விசாலமானது. உடனே இந்த ஏன் எத்தியோப்பியாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் படிச்ச மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பதிலெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அவர்கள் ஏதோ நம்ம அறியாத ஒரு பாவம் செய்திருக்கலாம், அல்லது தவறுகள் செய்திருக்கலாம். அதன் மூலம் இறைவன் என்ன செய்கிறான், அவர்களை சோதிக்கிறான். அப்ப மற்றவங்க நம்மெல்லாம் நாங்கள் என்னது எந்த பாவமும் செய்யல, அதனால இறைவன் நமக்கு நிறைய அருள்களை தந்து கொண்டிருக்கிறான். எத்தியோப்பியால பிறக்கிற குழந்தை பாவம் கர்ப்பப்பையில செஞ்சுட்டு என்ன செய்யுது, பிறக்குது. அதான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். நாங்க என்ன புரிஞ்சுக்கணும், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் உணவளிப்பது இறைவனது கடமை. அப்படி என்று சொன்ன இறைவன் கடமைக்கு மாத்திரமா செய்வானா? நிச்சயமாக செய்ய மாட்டான். நான் இந்த அடிப்படையிலிருந்து மாறவே கூடாது. ஒன்றில் எத்தியோப்பியாவின் நிலவரை பத்தி மீடியாவில் வருது, எங்களுக்கு உண்மை நிலை தெரியாதுன்னு பதில் சொல்லணும், அல்லது என்ன நியாயம் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இறைவன் ஒரு விஷயம், இந்த உலகத்தை எங்களை கையில தந்திருக்கிறான். நாங்க சிஸ்டங்களை மாற்றி வரக்கூடிய அநியாயத்துக்கு இறைவன் பொறுக்கணும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒரு ஓடரை வச்சு இந்த உலகத்தை தந்திருக்கிறான். அந்த ஓடர் படி மனிதன் வாழ வேண்டும். சோதனைக்கு கையில தந்த பின்னால தெரிஞ்சாலும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அதுல கையடிக்க மாட்டான். தந்த பின்னால் நம்ம செஞ்ச அநியாயத்திற்கு இறைவன் பொறுப்பு அல்ல, கதிரி என்ற அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம். இறைவன் நாட்டம் இல்லாம, இறைவனுடைய அதாவது இந்த அந்த நாட்டம் இல்லாமல், அவனது படைப்பு இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, இந்த உலகத்தில் நடக்காது. அது உண்மை. ஆனால் அதை சரிவர நாம் மறுமையினால தான் என்ன செய்ய, அந்த கதிரை புரிந்து கொள்ளலாம். ஆனா இறைவன் ஒரு வாக்கு தாரா எங்களுக்கு, நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன் தலையில் என்ன செய்யக்கூடாது, அந்த அநியாயத்தை போடக்கூடாது. எத்தியோப்பியாவுக்கு அதான் பதில். அவர்கள் ஏதோ செய்து அநியாயமா இருக்கு. அப்ப அமெரிக்காவில் வசதியா வாழ்றான், அவர்கள் இறைவன் மன்னிக்க நாடி இருக்கிறான் சொல்றது. அவன் செய்யற அநியாயத்துக்கு அவனும் நல்லா இருக்கிறான், வளைக்கிறான். யூகேல நல்லா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அநியாயம் செய்யற எத்தனையோ பேர் ஆட்சியில் இருக்கிறான். அப்பாவி குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பசியில சாத என்ன காரணம்? எத்தியோப்பியாவுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சொல்றேன். இது மாதிரி நீங்க எது வந்தாலும் சரி, மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனது ரஹ்மத் என்னது எல்லாவற்றையும் விட விசாலமானது. எத்தியோப்பியாவுடைய விஷயத்தில் என்ன தெரியுமா, எத்தியோப்பியா ஒரு பஞ்ச நாடே அல்ல, முதலாவது வறுமை கோட்டுங்கில் உள்ள நாடே அல்ல. எத்தியோப்பியாவுக்கு மீடியா தான் என்ன செய்யுது, வறுமையில் உள்ள நாடு காட்டுது. எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிறிஸ்தவன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய
வேறு அதாவது அந்நிய மக்களால் ஆளப்படக்கூடிய ஒரு நாடு. அது மாதிரி நிறைய மக்தோனியா இந்த மாதிரி சில நாடுகள் இருக்குது. அது மாதிரி அது ஒரு அந்த நாடு இருக்கிறது. காஷ்மீர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க நடக்கக்கூடிய அந்த விதமான அநியாயங்களுக்கு பின்னால முஸ்லிம்களை அந்த இடத்துல இருந்து என்னது இல்லாமல் ஆக்குதல் என்ற பல சிந்தனைகள் அதில் என்ன செய்யுது கவர்மெண்டால. இன்னும் சொல்ல போனா பிறந்த நாளை புதுசா கொண்டாடின ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தியது. அதே பல கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிச்சு அந்த நாட்டு ஆட்சியாளர் என்ன செய்யறா பிறந்த நாள் கொண்டாடுறான். அப்படிப்பட்ட ஒரு அந்த அளவுக்கு வசதி இருக்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பொருளாதார வளங்கள் எல்லாம் இயற்கை வளங்கள் நிறைஞ்ச நாடுகள் உண்டாது. என்ன செய்யறான்னு சொன்னால் முஸ்லிம்களும் தான் சிறப்பு ஒரு குறிப்பிட்ட விதமான முஸ்லிம்களும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ மத்த மக்கள் ஹபஷியர் போன்ற மக்கள் எல்லாம் இவர்கள் திட்டமிட்டு அந்த வறுமையை அப்படி வச்சுக்கிட்டீங்க. ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் முஸ்லிம்கள்லாம் என்ன செய்யறாங்க பாருங்க, பசுமையான இடங்கள் எல்லாம் பிடிச்சு என்ன செய்யறாங்க அழகான முறையில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. இங்க கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க. அவர்களை வைத்து அரசியலும் பொருளாதார நாடகம் என்ன செய்யுது அந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மற்றபடி இது சம்பந்தமாக நீ நல்ல முறையில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதில இப்படித்தான் சொல்லியிருக்கணுமே அப்படியே எப்படி சொல்றாங்க அவர்கள் ஏதோ தெரியாத செய்த பாவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னது நம்ம பதில் தெரியாதுன்னு சொல்ல வேணும் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா இறைவன் வாக்களித்து இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் இறைவன் தனியா என்ன செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா யாருக்கு ரஹ்மத் என்பது இறைவனுடைய ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவுடைய இன்னும் சில நாடுகள்ல சாதாரண வறுமைகள் என்ன செய்யுது கஷ்டங்கள் உயிரிழப்புகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இல்லாமல் இல்லை. அவைகளெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா இந்த வறுமை இல்லாம போறதுக்கு உனக்கு ஒரு சிஸ்டம் கையில தந்திக்கிறேன். இப்படி செஞ்சா நீ என்ன செஞ்சிடும் இப்படி போயிடும். வறுமை ஏற்பட போகிறது, பஞ்சம் கொண்டு வரப்போகிறது. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கனவோட விளக்கத்தை கொடுத்து மன்னருக்கு கனவை கொடுத்து உன்னை நாட்டுல பஞ்சம் வராம இருக்கணும்னு ஒரு சிஸ்டத்தை என்ன செய்யறான் கொடுக்கிறான். அதே மாதிரி அவர் என்ன செய்யறார் செயல்படுத்துறாரு. அந்த நாடு என்ன செய்யுது மற்ற நாடுகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவில் பொருளாதாரம் என்ன செஞ்சிருது வளர்ந்துருது. அப்ப ஒரு சிஸ்டத்தை இறைவன் தந்திருந்து அதை நம்ம புறக்கணித்த பின்னால ஏற்படுகின்ற வறுமைக்கும் பஞ்சத்துக்கு யார் பொறுப்பு? மாத்தினவன் தான் பொறுப்பு. அதை நம்ம புரிந்து வட்டி பொருளாதாரத்தை உருவாக்கி அல்லது ஆக்கிரமிப்பு சிந்தனை எல்லாம் உருவாக்கி காலனித்துவ சிந்தனை எல்லாம் உருவாக்கி மாற்றிய பின்னால் அங்க வரக்கூடிய அநியாயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பல்ல? இறைவன் பொறுப்பல்ல. இறைவன் பொருளாதாரம் செழிப்பதற்கு வழியை தந்திருக்கிறான். இல்லை என்றால் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா எப்படி வறுமையில் இருக்கும்? நான் கேட்கிறேன், வறுமையில் இருக்கிற சவுதி ஏன் பச்சை பசேல் இல்லைங்க? ஆனால் இது வசதியாகவும் எங்கெல்லாம் வசதி இருக்குதோ அதாவது இயற்கை வளங்கள் இருக்குதோ அந்த நாடு பஞ்சத்துல இருக்கிறது. என்ன நடக்குது இந்த உலகத்துல? யார் இந்த சிஸ்டத்தை தலைகீழா மாத்தி போட்டது? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் எந்த விஷயத்தை நீங்கள் வந்தாலும் சரி ரஹ்மத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்யுங்கள். இறைவன் வமா அன பிதல்லாமின் லில் அபீத், நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வது கிடையாது என்ற இறைவனோட வாக்கை நம்பி நம்ம என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும். இறைவன் எனக்கு ரஹ்மத்தோடு எம்மட்ட என்ன மிஸ்டேக் வந்தாலும் சரி அந்த மிஸ்டேக்கின் மூலம் கூட இறைவன் என்ன செய்யறான்டா நம்ம பிழை விட்டதுனால அல்ல ஒரு சோதனை ஏற்படுத்தினா கூட எனக்கு ரஹ்மத்தை தான் ஏற்படுத்துறான். திருப்பி மாற்றிக் கொள்வதற்காக உணர்ந்து கொள்வதற்காக ஏற்படுத்தான் பல இடங்கள்ல இதை இறைவன் செய்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரத்தில் இப்ப இது நான் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ரஹ்மத் என்ற பகுதி இது உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன மனிதர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு பகுதி பாவங்கள். மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். மனிதன் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். சைத்தான் என்ன செய்வான்னா எனக்கு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இறைவன் மன்னிக்க மாட்டான், இனி நீ தூரமாகிட்டார், இனி கொஞ்ச நாளைக்கு கூட என்ன சரியா வரும். சிலர் இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா பாவம் செஞ்சு ஒரு பாவத்தின் மேல இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறான். அது என்ன ஒரு பாவத்தின் மேல இன்னொரு பாவம்? ஏன் தாடி வளர்க்குறீங்கல்ல அப்படின்னு கேட்டா பொய் சொல்லி கண்டிக்கிற டைம்ல நம்ம தாடி வளர்த்து என்னது வேலை? பொய் சொல்லி கொண்டிருக்கிற டைம்ல தாடி வளர்த்து என்றைக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமோ அன்றைக்கு தான் தாடி வளர்ப்போம். பாவத்துக்கு மேல இன்னொரு பாவத்தை வச்சுக்கிறாங்க. இந்த பாவம் இல்லாம போனாதான் இந்த பாவத்தை செய்வோம். அப்ப ஏன் பொய் சொல்றீங்க? எனக்குரிய தொழில் அப்படி. இன்ஷா அல்லாஹ் நல்ல தொழில் வந்துட்டுன்னா என்ன செய்வேன்? பொய் சொல்ல மாட்டேன். அப்ப எப்ப நல்ல தொழில் உங்களுக்கு வரும் நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவத்தை வைத்து வச்சுக்கலாம் பழகிட்டு சைத்தான் அப்படி ஒரு சிந்தனை ஏற்படுத்தி தூரமாக்கி வச்சுக்கலாம், தூரமாக்கி வைத்திருக்கிறான். இது மாத்திரமல்ல, நிறைய பாவம் செய்தவர்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்பதை விட்டு சைத்தான் தூரமாக்குறான். முதலாம் முறை என்ன செய்யறது? பாவம் செஞ்சு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, 2ஆம் முறை கேட்டிருப்பாங்க, 3ஆவது முறை 5 முறை 10 முறை கேட்டு 11ஆம் முறை சைத்தான் வந்துடுவான்.
ஒரு முறை பாவம் செஞ்சாய், தௌபா செஞ்சாய், சரி. 2ஆம் முறை பாவம் செஞ்சாய், 2ஆம் முறை தௌபா செஞ்சாய். எத்தனை முறை செய்யறது இப்படியே? அல்லாஹ் தஆலா யாரை நினைச்ச? அல்லாஹ் தஆலாவை யாரை நினைச்ச? ஒன்றில் பாவத்தை விட்டு அல்ல தௌபா விட்டு. எதை விடுவான்? சரி, தௌபா விட்டு. நம்ம என்றைக்கு பாவத்தை விடுகிறோமோ அன்றைக்கு தௌபாவை செய்வோம் அப்படின்னு முடிவு எடுப்போம். அவ்வளவுதான். ஏற்கனவே பாவம் தௌபான்னு இருந்தவன் தௌபா இல்லை தொடர்ந்து பாவம் செஞ்சிருவான். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இறைவனுடைய மன்னிப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பாவம் செய்யக்கூடாது, பாவத்துடைய தண்டனை அகோரமானது, அது இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் ஏற்படக்கூடிய கேடுகள் தீங்குகள் சர்வசாதாரணமாக. அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிக்காது விட்டாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாவத்துடைய தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்துடும். அல்லாஹ் மன்னிச்சாலும் சரி, மறுமைக்குரிய மன்னிப்பு தான். உலகத்துல பாவத்துக்குரிய ரிசல்ட் அப்படியே என்ன செஞ்சிடும், அது வரவே ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பம் பாதிக்கும், உங்களோட வாழ்க்கை பாதிக்கும், உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கும், உங்களுடைய நேர்மை பாதிக்கும், உங்களுடைய வியாபாரம் பாதிக்கும், உங்களுடைய உறவுகள் பாதிக்கும், அது நடக்கும். ஆனா தௌபா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் உங்களுக்கு கடைசி மாலம் யுகர்கள் தொண்டை குழியில் உயிர் அடைகின்ற வரைக்கும் மன்னிப்பு செய்யறான், காத்துக் கொண்டிருக்கிறான். இதுல நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நிறைய பேர் இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், எமது பாவங்கள் மன்னிக்கப்படுமா, எமது பாவங்கள் அவங்க செஞ்ச பாவங்கள் அநியாயங்கள் சர்வசாதாரணமானதில்லை. அந்த மாதிரி பாவங்கள் அநியாயங்களை செஞ்சுக்கிறாங்க. சிறுக்கை ஊக்குவித்தவர்கள், சிறுக்கை கொண்டு ஆட்சி செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள். அப்ப நாங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தா எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அப்ப காஃபிராயில் வரக்கூடியவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்குறான். ஒரு அழகா இறைவன் தட்ட ரஹ்மத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றான். சூரா ஜுமர் 53வது வசனம். குல் யா இபாதி. அல்லாஹ் இந்த மாதிரி இடங்களை யா இபாதி என்ன செய்வான் பேசுவோம். நான் ஏற்கனவே யா இபாதி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குல் நபியை சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, எல்லை மீறிக்கொண்ட அளவு கடந்து கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எந்த நேரத்திலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? உலகத்துல எந்த பெரிய அறிஞர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்கள் மீது இறைவன் இறக்கம் கொள்ள மாட்டான்னு சொன்னா நம்பிடுவாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் உங்களுக்கு இடையில எந்த தடையும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், அவ்வளவு இறையச்சமுடையவனாக இருந்தாலும் சரி, சில பொழுதுகளில் இறைவனுடைய ரஹ்மத் 60 வருடமாக பள்ளியில இருந்து சேவை செய்து தொழுது வணங்கியவனை விட பாவிக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஒரு பாவிக்கு என்ன செய்யலாம்? நெருக்கமாக. அது இறைவன் தான் அறிஞர். அதனால உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இடையில எந்த திரையும் இல்லை. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டும். தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களை, தொழுதவர்களே நோம்பு பிடித்தவர்களே அல்ல, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டு எனது அடியார்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு. இது அல்லாஹ் என்ன சொல்ல வர தெரியுமா? இது எனது உரிமை. பாவம் என்று ஆக்கியதே நான் தான், அத பாவம் என்று லிஸ்ட்ல சேர்த்ததே நான் தான், மன்னிப்பது எனது உரிமை. இந்த உலகத்துல எவனும் மன்னிப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் மிகவும் மன்னிக்க கூடியவன், அவன்தான் மிகவும் அருள் செய்யக்கூடியவன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல அந்த அளவுக்கு மன்னிக்கிறவன் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு காட்டுறவன் யாரும் இல்லை. உங்களோட தாய் உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் இறைவனுடைய அளவுக்கு. உங்கள் தந்தை உங்களை மன்னிப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, நண்பர்கள் நண்பர்களை, தலைவர்கள் கீழே உள்ளவர்களை நினைக்கவே வேண்டாம். அவனை மாதிரி மன்னிக்க கூடியவன், அவனை மாதிரி இரக்கம் காட்டக்கூடியவன் யாருமே. இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். இது யாருக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம்? இந்த உலகத்துல எவராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு இறைவன் ரஹ்மத்துக்கு இடையில எந்த தடையுமே கிடையாது. அப்படின்னா இதை ஏன் இறைவன் சொல்லுகிறான்? இறைவன் அழைப்பு விடுத்து விட்டால் உணர்ந்து உடனடியாக என்ன செய்யணும்? இறைவனின் பக்கம் போகணும், இறைவன் அலனும் மன்னிப்பு கேட்கணும், இதற்கு பின்னால செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, செய்ய மாட்டேன்னு உறுதியோட பாவம் அப்படிதான் தௌபா செய்யறான். செஞ்சு முடிந்த பின்னால குறிப்பிட்ட கால உறுதியான பின்னால ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடறான் மறுபடி. அதை தவிர எல்லோரும் இல்லாட்டி
அல்லது எல்லா பாவங்களும் இல்லாட்டி அப்படி செஞ்சிடலாம். செஞ்ச பின்னால திருப்பி தௌபா செய்ய போன நேரத்தில் இது ஞாபகம் வரும். எது இப்படித்தானே போன தடவை நீ என்ன செஞ்ச, இறைவன்ட்ட இப்படி செஞ்ச, இந்த திருப்பி 2வது முறை இப்படி ஆயிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க மனசை தேர்த்திக்கங்க. என்ன தெரியுமா, யா அல்லாஹ் இந்த முறை நான் இதுக்கு அப்படி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நீங்க முடிவெடுக்கிற நேரத்தில் உறுதி உங்களோட மனசுல இருக்கணும், செய்ய மாட்டேன். ஏன்னா உங்களோட உள்ளத்தில் உள்ள உறுதியை அளக்கிறவன் இறைவன். நீங்க உண்மையிலே எதற்கு பின்னால கொஞ்ச நஞ்சமாவது செய்யணும்ன்ற எண்ணத்தோடு இந்த தௌபாவை செஞ்சீங்களா, இல்லை செய்யவே கூடாது, நான் முழுமையா விடுதலையாகணும் என்ற எண்ணத்தில் செய்திருக்கலாம். அதை உலகத்துல எவனும் அளக்க போறது இல்லை, இறைவன் அளக்கும். அது இறைவனுக்கு தெரியும். அதுல நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க அடுத்த முறை தவறு செய்கின்ற பொழுதும் இறைவன் நினைக்கும். ஆனால் தௌபா செய்கிற நேரத்தில் பிறருக்காக நாங்க அப்படி காட்டிக்கிட்டு அப்படி நடந்து கொள்வீங்க, ஒரு நாள் இறைவன் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளும். நம்ம மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் மீடுதல் என்கின்ற எண்ணம் நம்முடைய ஆழ் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது. இது மிக முக்கியமான ரஹ்மத்துடைய 2வது மிக முக்கியமான பகுதி. ஒன்று உலக சத்தியம் நான் சொன்னேன், மறுமைக்குரிய அம்சம். அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆம்ல 54வது வசனத்துல சொல்லுகிறார். எப்படி பாருங்க, வஇதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நபியே எமது வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடிய முஃமின்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். ரசூலுல்லாஹ்கிட்ட யாரா வந்தாங்கடா சொல்லுங்க, எப்படி ஸலாமுன் அலைக்கும். முஃமின்கள் வந்தால் சொல்லுங்கள் ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, உங்கள் மீது கருணை உண்டாவதாக. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை எழுதி இருக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். சொல்லுங்க, மூமின்கிட்ட சொல்லுங்க, இறைவன் தன் மீது ரஹ்மத்தை விதியாக்கி இருக்கிறான். எப்படி, அன்னஹு மன் அமில மின்கும் சூஅம் பிஜஹாலா, அறியாத்தனமாக உங்களில் எவரும் தவறு செய்து விட்டால், பிழை செய்து விட்டால், சும்மதா பின்னர் தௌபா செய்தால், மின்பாதிஹி அதுக்கு பின்னால தௌபா செய்தால், வ அஸ்லஹ தன்னை சீர்திருத்திக் கொண்டால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம் அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்பதை சொல்லுங்கள் என்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் உச்சகட்டம் என்ன தெரியுமா, ஒரு தந்தையாக இருந்து கூட எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா, புள்ளைய மன்னிப்பேன் இடத்த சொல்ல மாட்டான். அவன் கொஞ்சம் எல்லாம் மீறிடுவான்றதுக்காக நான் இறக்கம் காட்ட வேண்டியது என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிடாத, நான் அப்படி ஒன்று கொடுக்க வச்சுக்கிறேன், அது சொல்லிடாத என்ன செஞ்சிருவான், அளவுக்கு மீறிடுவான் அப்படின்னு சொல்லு. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா தவறு செஞ்சு நான் மன்னிப்பேன்றான். அப்ப அது ரஹ்மத்து உள்ளவனுக்கு தான் என்ன செய்யும், அது ஏன் அந்த ரஹ்மத்து உள்ளவனுக்கு தான் அது ஏன் தவறை முன்கூட்டி இறைவன் நீங்க செஞ்சா மன்னிப்பேன்றான். இந்த மாதிரி ஒரு ரஹ்மத் இறைவனத்தில் என்னது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணல, யார் நஷ்டவாளிகள், யார் குற்றவாளிகள் நாம் என்பதை செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசி பகுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு இறைவன் ரஹ்மத்துள்ள இடத்துக்கு ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ தாவூத் அஹ்மத்ல வரக்கூடிய செய்தி. பனு இஸ்ரவேலுக்கு 2 மனிதர், உங்களுக்கு தெரிந்த செய்தி. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, கடுமையா வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒருவருக்கொருவர் நண்பர்கள். ஒருவர் கடுமையா இபாதத்துல வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறார். மற்றவர் என்ன அந்த லெவல்ல இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாவத்தை என்ன செய்வாரு, செய்து கொண்டே இருப்பார். இவர் என்ன செய்வார், அவரை பார்த்து ஒரு உபதேசம், அக்ஸர் பாவத்தை குறைச்சிக்க, தொடர்ந்து போய் பாவம் செய்யாத, அல்லாஹ் தண்டிச்சிருவான், பாவ மன்னிப்பு கேளு, தௌபா செய், இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை என் ரப்பை நீங்க விட்டுருங்க, நீங்க உங்களோட வேலை என்ன செய்ய பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே என்ன செய்து இவர் உபதேசம் செய்வதும், அவர் என்ன என் ரப்பை என்ன செஞ்சிருக்க நீங்க அதை அல்லாஹ்வுக்கு எனக்குள்ள விஷயம் என்று விட்டு விடுங்க என்று சொல்லுவோம், தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்து ஒரு கோபம் கேட்கிற, அல்லாஹ் உன்னை என்னை பார்க்க அனுப்பினான்னு கேட்டார். அல்லாஹ் தஆலா என்னை பார்ப்பதற்கு உன்னை அனுப்பினானா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரம் வந்து, இதுக்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டா அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு, சொல்லி விடுறாங்க. அல்லாஹ் தஆலா பதில் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன்தல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லி ஃபுலான், இன்ன நபருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவன் யார்? இன்ன நபரை நான் மன்னிக்க மாட்டேன் என என் மீதே சத்தியம் பண்ணுகின்றவர் யார்? ஃபஇன்னி கத் கஃபர்து லி ஃபுலானின் வ அஹ்பத்து அமல, சத்தியம் பண்ணியவனது அமலை நான் நிராகரித்து விட்டேன், எவர் பாவம் செய்தாரோ அவரது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்றார். இறைவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா, எனது ரஹ்மத்ல கையடிக்காத, எனது ரஹ்மத்ல என்ன செய்ய வேண்டாம், கையடிக்க வேண்டாம். உபதேசம் செய்கின்றவருடைய எண்ணத்துல என்ன இருக்கணும் என்றால், அல்லாஹ் எனக்கு நல்ல வழியை காட்டி இருக்கிறான், நல்ல நிலையை தந்திருக்கிறான், எனது சகோதரன் அந்த இடத்துக்கு நான் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கணும்.
முடியலையா, உங்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு சிச்சுவேஷன் ஆயிட்ட, ஒதுங்கிக்கங்க, முடிவு கொடுக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? முடிவு கொடுக்க. நீங்க நரகம் தான் என்ன செய்யக்கூடாது? முடிவு கொடுத்து விட வேண்டாம். காரணம் அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். டோட்டலாக இறைவன் வந்து தன் உரிமையை கையெடுப்பது செய்தான். பாருங்க, யார வழி எடுத்தாங்க? நல்ல ரோட்ல யார வழி எடுத்தான்? அட்வைஸ் பண்ணவே என்ன செஞ்சான்? செய்தான். அவனுக்கு டோட்டல் அமலுக்கு அடிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சான்? ஒரு வேலையை வார்த்தையிலிருந்து வெளியே போனான். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மிக கவனமாக இருக்கணும். இறைவனுடைய ரஹ்மத்துல கையடிக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இறைவன் அதுல கடுமையாக கோபப்படுகிறான் என்பதை இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இது நிறைய ரஹ்மத் என்பது பெரிய பகுதி, ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் பேசுவதற்காக எடுத்து பகுதி கடைசி பகுதியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இது வந்து புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. லா யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னah, உங்களை எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது என அவர் சொன்னார். உங்களது எவரது அமலும் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. உடனே சஹாபாக்கள் காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களையுமா, உங்களோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வலா அன, ஆம் என்னையும் தான், எனது அமல் சொர்க்கம் கொண்டு போகாது, எனது அமல் சொர்க்கம் கொண்டு போகாது. இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃபத்லின் வ ரஹ்மத்தின், அல்லாஹ் கருணை காரணமாகவும் மேலதிக அருளின் காரணமாகவும் என்னை இறைவன் சூழ்ந்து கொண்டாலே தவிர, அப்படி எனக்கு சொர்க்கம் கிடைச்சாலும் இருக்கிறது. ஃபஸத்திது, எனவே லேசுபடுத்துங்கள், நேர்மையாக இருங்கள், முறையாக நடந்து கொள்ளுங்கள். வகாரிபு, நெருங்குங்கள், நெருங்க முயற்சி செய்யுங்கள். அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வருகிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துல நம்ம செய்யற அமலுக்குரிய கூலியல்ல சொர்க்கம், வசனத்துல கூலியல் சொல்லிக் கொண்டாலும், ஒருவர் காலையிலிருந்து ஈவினிங் வரை வேலை செய்யறார், நான் உங்களுக்கு 50,000 ரியால் அப்படின்னு கொடுத்தோம். 50,000 ரியால் கொடுத்தோமா, இன்னைக்கு செஞ்ச வேலைக்கு எனக்கு 50,000 ரியால் கூலின்னு சொல்லுவானா? அது சொல்ல மாட்டான். ஏன்? கூலி அவ்வளவு வரையல, கூலி அவ்வளவு வர முடியாது. சொல்ல போனால் 1000 கூலியா இருக்குன்னா 49,000 என்ன கிஃப்ட், உன முயற்சிக்காக கிடைச்ச மேலதிக ஒரு, அதான் சொர்க்கம். நாங்க செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம செய்கிற அமல்களுக்கும் சொர்க்கம் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய கூலி நமக்கு சமனாகாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அனுபவிச்சதுக்கே நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த கணக்கு தீர்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, அமல ஒரு ரீசனா வச்சுக்கிறான். நீங்க எந்த அளவுக்கு அமல் செய்கிறீர்கள், எந்த மனநிலையோடு அமல் செய்கிறீர்கள் என்பதை பார்க்கிறான். அதை வைத்து சொர்க்கத்தில் உங்களுக்கு என்ன செய்யறான்? இறைவன் ஒரு இடத்தை தீர்மானிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல லா யகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சிலா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வைத்திருப்பான். அவனது அமல்கள் கொண்டு போய் அதை சேர்க்காது, அவன் அமல் என்ன செய்ய அந்த இடத்தை கொடுக்காது. அதனால என்ன செய்வான்? ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹு ஹத்தா யுபல்லிகஹு இய்யா, அல்லாஹ் என்ன செய்வான்? வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவனை சோதித்துக் கொண்டே இருப்பான், அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குவான். அமல் கொண்டு போகாதனால அல்லாஹ்வுக்கு சோதனை நிறைய கொடுப்பான். என்ன செய்வான்? நிறைய சோதனை கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வான்? வச்சிருவான். அப்போ அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அமலால் நாம் சொர்க்கம் போவது கிடையாது, அமலால் நாம் சொர்க்கம் போவது கிடையாது. ஆனால் அமல்கள் நிபந்தனையாக இறைவன் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். இறைவனது ரஹ்மத்தால் தான் நாம் சொர்க்கம் போகிறோம். எமக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி, தொழுவதற்குரிய நேரங்களை எங்களுக்கு பொதுவாக அமைத்து தந்து, அதுக்குரிய சூழலை எங்களுக்கு அமைத்து தந்து, அதுக்கேற்ற மாதிரி என்வாயன்மெண்ட் அமைச்சு தாரானே, அதுதான் நம்ம சொர்க்கம் போறதுக்கான காரணம் என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, இறைவனது ரஹ்மத்தை உணர்ந்த ஒரு முஃமினுடைய மனோநிலை மௌத்திர பொழுது எப்படி இருக்கும் என்று சொல்லி, இது வந்து முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை நோய் விசாரிக்க செல்கிறார். நோய் வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கிறார். அந்த கடைசி நேரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, அந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் கேட்கிறாங்க, கைஃப தஜிது, எப்படி நீங்க இப்போ உங்களை காண்றீங்க, உங்களோட சிச்சுவேஷன் என்ன, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கால வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அர்ஜுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், நலவுகளை எதிர்பார்க்கிறேன், என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன்னி அகாஃபு துனூபி, பாவங்களை நினைத்தால் பயமாகவும் இருக்கிறது, பாவங்களை நினைத்தால் பயமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆசை வைக்கிறேன், அதே நேரத்தில் பாவங்களை நினைக்கின்ற பொழுது பயமாகவும் இருக்கிறது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத் இல்லா அதாஹுல்லாஹு மா யர்ஜு வ ஆமனஹு மிம்மா யகாஃப். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு இடத்தில் இந்த ரெண்டு சிந்தனைகள் ஒரே சம விகிதத்தில் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சேருகிறதோ அல்லாஹ் அவர் ஆசை வைப்பதை கொடுப்பான், பயப்படுவதை விட்டு தூரமாக்குவான் அப்படின்னு சொன்னார்.
இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருக்கு இந்த ரெண்டு சிந்தனை என்ன செய்து ஒரு சேர மனதில் ஓடுகிறதோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவர் ஆசை வைத்ததை கொடுப்பான், அவரது பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரது உள்ளத்துல வேறு சிந்தனை இருக்கல. யா அல்லாஹ், நான் இளம் வயசு அல்லாஹ்வின் தூதரே, நான் இளம் வயசுல மரணிக்கிறேன், நான் கொஞ்ச காலம் வாழ ஆசைப்படுகிறேன், அல்லது இந்த பொருளாதார சிச்சுவேஷன், எனது குடும்பம், அதெல்லாம் அவர் பேசல. அவர் ரெண்டு விஷயம் யோசிச்சார். என்ன யோசிச்சாரு? மறுமையில எனக்கு சொர்க்கமா நரகமா, அதான் அவரோட சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிற நம்மளோட மனதிலே அப்படித்தான் இருக்கும், சந்தேகம் கிடையாது. ஆனா அதோட சேர்ந்து வேற என்னென்ன இருக்கும்? இந்த உலக விஷயம், அந்த சிந்தனை எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஆனா அவர் என்ன யோசிக்கிறாரு? அப்படி அந்த ரெண்டு தான் யோசிக்கிறார், தலையில வச்சுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, அர்ஜுல்லாஹ் வ அகாஃபு துனூபி, அல்லாஹ்வை ஆசை வைக்கிறேன், என் பாவங்களை நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு மத்தியில சொன்னது இறைவனது ரஹ்மத்தில் நம்பிக்கை நம்ம வச்சோம்னு வைங்களேன், உலகத்துல அதை போன்ற ஒரு மனபலம் இல்லை. மனசுக்குள் ஒரு பலம் இருக்குதே, அத மாதிரி ஒரு பலம் கிடையாது. ஏன்னா இறைவன் எம்மை எந்த அணு தினமும் எங்களை கவனிச்சு கண்டிக்கிறான். இந்த உலகத்துல பக்கத்தில் ஒரு நண்பன் இல்லாத விட்டாலும் கூட, குடும்பத்தோட தொடர்பு கொள்ள மாத கணக்கில் முடியாத விட்டாலும் கூட, யார் எங்களை கவனிச்சு கண்டிக்கிறான்? அல்லாஹ். அவன் எல்லா எங்கள் தாயை விட மிகவும் இரக்கமுள்ளவனாக இருந்தான், நாங்க அவனுக்கு நெருக்கமாக இருந்தோம்னு வைங்க, அவன் எங்களை பண்படலி கவனிக்கும். அது சந்தேகமே கிடையாது. அதான் இன்னைக்கு முக்கியமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அதாவது முழு குடும்பத்தோட எங்களுக்கு டச் இல்லாம போனாலும் சரி, வாய்ப்பே இல்லாம போனாலும் சரி, நாம் இறைவனோடு வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் இவ்வளவு ரஹ்மத்துள்ள விட்டுருவானா? காவிற்கே கொடுத்து கண்டிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் இறைவனை விட பொறுமைசாலி கிடையாது. ஏன்? அல்லாஹ் தஆலாவை அவனுக்கு மனைவி இருக்கிறது, பிள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவனுக்கும் அல்லாஹ் சாப்பாடையும் குடிக்கிறதுக்கு தண்ணீரும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மனைவி இருக்குது, பிள்ளைக்கு என்று சொல்றவனையும் கவனிச்சு கொண்டிருக்கிறான் இறைவன். அப்ப அப்படிப்பட்ட ரஹ்மான் அவனோடு நாம் இரக்கமாக நடந்தால் நிச்சயமாக என்ன செய்வான்? அவனை நாம் வணங்கினோம் என்று சொன்னார், அவனுக்கு வழிபட்டோம் என்று சொன்னார், நிச்சயமாக அவனது கருணை எம்மை சூழ்ந்து கொள்ளும், எமது குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட நல்லதொரு சூழல் வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.